கடலின் நெஞ்சம் மாறினால் மனிதர்களின் நெஞ்சம் எப்படி மாறாது? எளிமையாக வாழ்ந்தவன், திருப்தியாயிருந்தவன், ஒரு சாதாரண மீனவர். ஆனால் அவன் வீட்டில் பேராசை ஒரு தீய அரவமாக வளர்ந்து கொண்டிருந்தது. மாறனின் எளிய வாழ்க்கை. மாறன் ஒரு நேர்மையான மீனவர், கடலில் பிறந்தவன், கடலின் மனதை புரிந்தவன். அவனுக்கு ஒரே ஆசை, சிறப்பாக மீன் பிடித்து அவன் வீட்டாருக்கு உணவளிக்க. அவன் காலை விடியலோடு எழுந்து கடலுக்கு சென்று அவன் தன் வலையில் சிக்கியதை மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு கொண்டு வருவான். ஆனால் அவன் வாழ்ந்த சிறிய கிராமம் கடலோரத்தில் இருந்தது. எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். குறைவான பணம் இருந்தாலும் மனச்சாந்தி அதிகமாக இருந்தது. ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் அது இல்லை என்றால் அது மாறனின் வீடு. அவனது வாழ்க்கையில் ஒரு சிக்கல். மாறனின் மனைவி நந்தினி. அவளுக்கு வாழ்க்கை எப்போதும் போதுமானதாக இல்லை. பேராசை பிடித்தவள் என்று சொல்லலாம். ஒரு நாள் மாறன் வழக்கம் போல கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றான். ஆனால் இன்று கடல் மாறுபட்டிருந்தது. அவனது வலைகள் சிறிதேற குறைய காலியாகவே வந்தன. இது என்ன புதுமை என்று அவன் தன் நண்பன் கேசவனிடம் கேட்டான். கேசவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், மாறா, சில நாட்கள் கடல் வருத்திக் கொள்வது வழக்கம். நாளைக்கு நல்ல மீன் கிடைக்கும். மாறனும் தலையசைத்தான். அவனது வீட்டில் அவன் மனைவி நந்தினி கோபமாக காத்திருந்தாள். அவனை பார்த்தவுடனே அவள் சொன்னாள், மாறா, நீ தினமும் கடலுக்கு போகிறாய். ஆனால் சம்பாதிப்பது மிக குறைவு. இதைவிட ஏதாவது செய்ய முடியாதா? எப்போதும் சாதாரண வாழ்க்கையே. எப்போதாவது நம்ம வீட்டுக்கு பெருசா பணம் கொண்டு வர முடியுமா? மாறன் சிரித்தான். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடல் நம்மை விட்டு போகாது நந்தினி. ஆனால் நந்தினிக்கு பதில் ஒரு புன்னகை கிடைக்கவில்லை. நந்தினி திருப்தி அடையவில்லை. அவள் பேராசை இன்னும் கூடவே வளர்ந்தது. அவள் கண்களில் ஏதோ மற்றொரு கனவு. நம்ம வீடு மாளிகையா இருந்தா, பணம் கொட்டி கிடந்தா, நம்ம எல்லோரும் மதிச்சா, நீ இதை ஏன் நினைக்கவே மாட்டேன்? ஒரு நாள் மாறன் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றான். அவன் வலையில் ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருந்தது. ஒரு தங்க மீன். அது பேசியது. மாறா, தயவு செய்து என்னை விடுவிக்கவும். நீ என்னை விடுவித்தாள், நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். மாறன் குழம்பினான். அவன் பேராசை இல்லாதவன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ சுதந்திரமாக போகலாம். மாறன் தங்க மீனை கடலுக்கு திருப்பிக் கொண்டு விட்டான். மாறன் வீட்டிற்கு திரும்பியதும் அவன் சொல்லியதை கேட்ட நந்தினி இதை கேட்டு உட்கார்ந்தவளா? அவளுடைய முகம் உருண்ட மழை முகிலாக மாறியது. அது என்ன, நீதான் தங்க மீன் பிடித்தே? ஏன் எந்த விருப்பமும் கேட்கவில்லை? நீ வாய்ப்பு இருந்தும் எதுவும் கேட்கவே இல்லையா? நந்தினியின் கண்களில் பேராசை. நந்தினி, கடல் தந்ததை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். தேவையில்லாத ஆசை நம்மை அழிக்கக்கூடும். ஆனால் நந்தினி கேட்கவே இல்லை. அவளது பேராசை இப்போது அவளையே சாப்பிடத் தொடங்கிவிட்டது. மறுபடியும் போ, அந்த மீனை கூப்பிடு. நம்ம வீடு மாளிகையாக இருக்கணும். மாறன் உடன்பட்டான். மாறன் மீண்டும் கடலுக்கு சென்றான். அவன் மீனை அழைத்தான். தங்க மீன் மீண்டும் வந்தது. மாறன் தயக்கத்தோடு கேட்டான், என் மனைவி நம்ம வீடு மாளிகையாக இருக்கணும்னு சொல்றா, அது சாத்தியமா? மீன் சிரித்தது. நீங்கள் கேட்டவுடன் கிடைக்கும். ஆனால் இதை நினைவில் கொள், பேராசைக்கு எல்லை இருக்காது. மாறன் வீட்டிற்கு திரும்பினான். அவனது குடிசை இப்போது ஒரு பெரிய மாளிகையாக மாறியிருந்தது. நந்தினி மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த மாளிகைக்குள் சென்றான். மாறனும் நந்தினியும் பெரிய மாளிகையில் வாழ ஆரம்பித்தார்கள். அவளுக்கு இப்போது எல்லாம் உண்டு. வெள்ளி பாத்திரங்கள், இளமையோடு ஒளிரும் ஆடைகள், அவளை வாழ்த்தும் பணியாளர்கள். ஆனால் அவளது மனம் மட்டும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தது. இந்த மாளிகை போதவில்லை. மாறா, எத்தனை பேர் இந்த இடத்தில் நம்மை வந்து வணங்குவார்கள்? மாறன் சற்றே வெறுத்து கூறினான். நந்தினி, இதற்கும் மேலே நாம் எதற்கு ஆசைப்படணும்? நீ புரிந்து கொள்ள மாட்ட. மாறா, என்னை ஒரு அரசியாக பார்க்கணும். நான் ஆணையிட்டால் தான் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். மாறன் புரியாமல் நின்றான். நீயா ஒரு ராணி? அதுவும் இதயத்தில் கடவுள் இருந்தால்தான் ஒரு மன்னன் இருக்கலாம். ஆனால் நந்தினியின் குரலில் ஆவேசம் இருந்தது. போ, மீனை கூப்பிடு. நம்மை மன்னர் மந்திரிகள் சுற்றி இருக்கணும். நாடு முழுவதும் என்னை வணங்கணும். மாறன் பெருமூச்சு விட்டான். ஆனால் அவன் மனைவிக்காக மீண்டும் கடலுக்கு போனான். நந்தினி இப்போது ஒரு அரசியாக மாறிவிட்டாள். அவளுக்கு அடிமைகள், பெரிய அரண்மனை, பொன்னாலான சாம்ராஜ்யம்.
கேட்கும் போதெல்லாம் இசை, அவளுடைய பெயரை எவனும் வணக்கத்தோடு கூற வேண்டும். ஆனால் இப்போதும் அவள் மனதுக்கு ஒரு வெற்றிடம். இது மட்டும் போதுமா? இன்னும் ஏதாவது இருக்கணும். அவள் மாளிகையில் ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. அதற்குள் அவள் தன் முகத்தை பார்த்தாள். ஆனால் அவளுக்குள் ஏதோ காலியாகத்தான் இருந்தது. நான் இப்போவே இப்படி இருக்கேன். அடுத்து என்ன? அவள் வழுவழுப்பான ஒளி வீசும் போர்வை அணிந்திருந்தாள். ஆனால் அவள் உடலுக்குள் உள்ள பேராசை இன்னும் சூடாகத்தான் இருந்தது. ஒரு நாள் நந்தினி மாறனை அழைத்தாள். மாறா, இப்போ என் மன்னராட்சி நன்றாகவே இருக்கிறது. ஆனால் மாறன் சிரித்தான். நந்தினி, இப்போவே உன் மனம் நிறைவு அடையலையா? இல்லை, இப்போ கடலும் எனக்காக இருக்கணும். நான் தான் கடலின் அரசியாக இருக்கணும். மாறன் அசந்து போனான். நந்தினி, இது இயற்கையை மீறிய ஆசை. கடல் இயற்கையோடு சேர்ந்திருக்கும். அது நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. அதுதான் வேண்டும். மாறா, நானே கடலை ஆள வேண்டும். வானம் மழை பொழிக்காமல் நான் கட்டுப்படுத்தணும். எவரும் என்னிடம் ஒரு வார்த்தை கூட எதிர்க்கக்கூடாது. மாறனுக்கு பயம் பிடித்தது. நந்தினி, இது தேவையில்லாத ஆசை. ஆனால் அவள் உடல் முழுவதும் வெறியுடன் துளிர்த்தது. நீ போ, மீனை கூப்பிடு. நான் தான் இங்கே கடவுளாக இருக்க வேண்டும். இனா மாறனின் உள்ளம் கலங்கியது. அவன் மீண்டும் கடலுக்குச் சென்றான். மீனை அழைத்தான். மீன் மேலே வந்தது. ஆனால் இப்போது அதன் முகம் மாறியிருந்தது. முன்பு அது இளமையான புன்னகையுடன் இருந்தது. இப்போது அது துக்கத்தோடு அழுத்தமான பார்வையுடன் இருந்தது. மாறா, நீயே இப்போது தயக்கத்தோடு இருக்கிறாய். மாறன் தலையை கீழே குனிந்தான். என் மனைவிக்கு திருப்தி இல்லை. இப்போது அவள் கடலின் அரசியாக இருக்க வேண்டும் என்கிறாள். மீன் மெதுவாக மூச்சு விட்டது. நீயே சொல்லு, மாறா, இயற்கையை கட்டுப்படுத்தும் மனிதன் உள்ளானா? மாறன் ஒருபோதும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவன் மீனை பார்த்தான். அது அமைதியாக மறைந்தது. மாறன் வீடு திரும்பினான். ஆனால் அவன் பார்த்த காட்சி அவன் வாழ்நாளில் எதிர்பார்த்ததே இல்லை. முன்பு ஒளிர்ந்திருந்த அரண்மனை இல்லை. பெரிய நுழைவு வாயில்கள் இல்லை. நந்தினியின் தங்க பதக்கம், முத்து மாலைகள் எல்லாம் மறைந்து விட்டது. மாறன் கண்ணை மூடிக்கொண்டு சிந்தித்தான். மீன் ஏதாவது செய்து விட்டதோ? அவன் முன்னால் ஒரு பழைய குப்பை போல காணப்படும் மடமடக்கும் குடிசை. மாறன் உள்ளே ஓடினான். அவள் அங்கிருந்தாள். அவள் சாதாரண பழைய புடவை அணிந்திருந்தாள். அவள் முகம் முழுவதும் கண்ணீர், கையில் வெறுமை. மாறா, எல்லாம் போய்விட்டது. மாறன் மெதுவாக அவளை பார்த்தான். நந்தினி, நீ அரசியாக இருந்த போதும் திருப்தி இல்லை. கடலையே ஆள நினைத்தாய். இப்போது நீ எதை அடைந்தாய்? அவள் கண்களில் ஒரு பொழுதும் இருந்த பேராசை இப்போது நாசமாக மாறியிருந்தது. நான் நான் என்ன நினைச்சேன்? மாறா, எனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயத்திலும் சந்தோஷப்படல. மேலும் மேலும் என ஆசைப்படிச்சேன். அவள் மண்ணில் உட்கார்ந்து அழுதாள். நான் இப்போது மீண்டும் ஒவ்வொன்றையும் வாங்கணுமா? மீண்டும் தங்கத்துக்கு ஓடணுமா? மாறன் அவளை மெதுவாக தூக்கி கொண்டு நின்றான். இல்லை நந்தினி, இப்போது நாம் வாழ பழகணும். போதுமானதை போதுமானதாக உணரப் பழகணும். அவள் மெதுவாக தலையை அசைத்தாள். அவளது பேராசை அவளுக்கு ஒரு பாடமாக மாறியது. நாம் எதற்கும் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா ஆசையும் நிறைவேறிவிட்டால் மனிதன் மனிதனாகவே இருக்க மாட்டான். பேராசை எங்கே கொண்டு செல்லும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கைதான் இந்த கதை.